எங்கடா இருக்கீங்க? எங்கிட்டா கத்துறீங்க? அக்னி எங்கிட்ட கத்திக்கிருக்கா? கழுத்து மாட்டிக்கிச்சா? அப்படி சொல்லு. நான் மேலே ஏற முடியாதுக்கு ஒரு துணிக்கா விழுந்துட்டேன்னா அப்படி முழுக்க விழுந்துருவா. எங்கள் புதரில் இருக்கா ஒரு வா வர்றேன் எடுத்துக்கிறேன். என்ன அமைச்சர்களே, என்ன எப்படி படுத்துக்கிறீங்க? மணி 11 மணி போகுது. வாங்க கிளம்புவோம். ஆகா எவனும் எந்திரிக்காம நான் 2 தடவை ஊசி போட்டேன். எந்திரிக்க திருப்பி படுத்துட்டாங்க. இன்றைக்கி கைப்பால் மேய்ச்சலுக்கு வர்றா. கால் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கால் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் சரியாக போச்சு, பரவாயில்ல. நெத்தி போட்டு அவன் தாங்கிட்டு இருக்கா. அவன் இன்றைக்கி வீட்டில் இருக்கா. மற்ற எல்லாத்தையும் இன்றைக்கி மேய்ச்சலுக்கு கூட எந்திரிக்கிறா. ராசாத்திகளா தெரியாத இந்த முத்தளவு போகிற தூக்கத்தை போகிற விழுந்து தூங்குறாங்கப்பா. வாங்கடா கொம்பை மகளே, குட்டி மகளே, வாடி தூங்கும். மதியம் தூக்கிடுவோம். ஒரு தூக்கத்தை பாரு. எல்லா பேரும் நல்லா நைட்டெல்லாம் தொலி நாற்று நட்டு துவைச்சி ஓஞ்சி போயிருக்கீங்க. வாங்கடா எந்திரிச்சு வாங்கடா வாங்கடா. ஓய் திருசா, தூக்கத்தை உறக்கத்தை பாரு. கண்ணை திறந்தே தூக்குறா அவர். எந்திரி ஓடி போவோம். முடியாவா போவோம். முடியா செவத்தை உரசணும். போதும், மணி 11 மணி ஆகி போச்சு. நடங்க வந்து சாயந்தரம் வந்து உரசிக்கிறேன். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். ஒரு நண்பர் ரொம்ப நாளாக எந்தெந்த ஆடு சனியாக இருக்குது கேட்டுகிட்டே இருந்தாப்புல. அதை இன்றைக்கி வீடியோவில் சொல்லிடுறேன். அது போக நேற்று நம்ம கரடி வந்து உள்ள ஐசி வார்டில் போக தெரிஞ்சு அது என்னன்னு சொல்லிடுறேன். அதனால் போக உங்களை ஆரம்பிப்போமா. தண்ணி குடிக்கலையா? தண்ணியாக குடிங்க. நல்லா தண்ணி இருக்குது. தண்ணி வேணாமா? அப்புறம் அங்கிட்டு போய் 12 மணி போல் தண்ணி தேடுவீங்க. பாரு பண்ண மரத்தை பாரு ஒம்பளுத்துக்கிட்டே தெரியல. பா தண்ணி நல்லா பொறுமையாக குடிச்சுக்க. போனால் வரிசையாக போவாங்க. என்னமோ கோயிலில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி வரிசையாக போகிறாங்க ஒரு க்யூவில். ஏன் வேறு பாதையே இல்லையா? மற்ற நேரமும் ஏதாவது ஒரு இடத்துல பருத்தி காட்டினா பறந்துப்பா அப்படி 10 வேற வருது. இங்கிட்டுனா வரும் இப்படி வராங்க ஒரு ஜூலியம்மா எங்கே இருக்க? காலங்காலத்தில் வந்தோடனே கால் பஞ்சர் ஆக்கினா. இந்த கால் விழுந்துச்சா அந்த இருக்கும் இரு. அந்த மிதித்த முள்ளிலே மிதிக்கிறீங்க. நல்ல முள் அந்த ஒரு ரத்தம் வந்துருச்சுங்க. ஃபோக்கஸ் ஆகிருக்கு. வரும் எப்படி இருக்கு? ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். இந்த கால் தானே அந்த ரத்தம் வந்துருக்கு. ஒரு அத்தம் வந்தோடனே பஞ்சரா. கால் சரியான ஓட்டத்தை பார்த்தியா? நேற்று மொத்தம் வீட்டிலேருந்து இந்த கொட்டத்துலேருந்து புது கொட்டத்துக்கு மாத்திரங்கூலி கத்தி கும்பிச்சிட்டா. வரமாட்டேன், நடக்க முடியல, ஐயா அப்பான்ட்டா. நீ பாரு அப்படி பாரு, ரக்க கட்டி பறக்குது. எங்கடா மகனை காணமே? எங்கடா இருக்கான்? ஏல கைப்பால் மகனே. அது போக இன்றைக்கி நம்ம புளிய மரத்த மகன் அவனும் பற்றிக்கு வந்துட்டேன். கொஞ்சம் நடக்கிறான். நேற்றலாம் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அம்பாட்டுக்கு நம்ம ஆடை பற்றி வந்துட்டு வீட்டிலேருந்து கயிறை கழட்டி வந்து வேறு ஆட்டு கூட சேர்ந்துட்டு அப்புறம் சாயந்தரம் போல் வீட்டுக்கு போகிறல பாருப்பா கூட்டத்தர வந்துருக்கியா. என்னென்னு பார்த்தா பைவில் வீட்டிலேருந்து எப்படி தப்பிச்சு வந்துருச்சு. அதனால் நீ ஆடோட பற்றிட்டேன். இன்னும் கால் உண்டில் இருந்தால் பரவாயில்ல, கேட்க மாட்டேன். நீ நடந்து வந்து ஈரத்தை மிச்சாதான் தெரியும். தன்னாலே வீட்டில் படுத்துருவியா? கொம்பை மேலே தோசை வந்துருக்கு. அவர் அடிக்க 2 பேர் சேர்ந்துக்கிறீங்களா? தோசை வந்தாலே கரெக்டாக சேர்ந்துறாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டியா? அங்கிட்டு இருக்கானத்து. நீ எல்லா மரத்தையும் போய் வணக்கம் சொல்லலாம் வரமாட்டேன். அன்னைக்கு பார்த்தோம்ல, அது வேறு நேரம். டூர் நேரம் பார்த்தீங்களா? எத்தனை திங்கியாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் எங்கிட்ட சரணாலயத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடியாந்தது தாங்க. பாருங்க, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பயவுள்ள. அன்னைக்கு பார்த்தது கழுத்து பாம்பு கணக்காக கழுத்து நீளமாக இருந்துச்சு. இது பாருங்க சின்னதாக இருக்கா. இப்படி இருக்கோருங்க. கரெக்டாக புழு பூச்சி எதிர்ச்சிக்கலாம் பிடிச்சிருந்தா போதா. நல்லா முரட்ட பறவையாக தாங்க இருக்குது. கரெக்டாக மழை சீசன் மட்டும் வந்துருக்குப்பா. மழை சீசன் முடிஞ்சோன்னே எஸ்கேப் ஓடி போயிடுது. நாரையிலே 2-3 வகை இருக்குங்க. நான் ஊருக்கு அம்மாவுக்குள்ளே நான் பார்த்துட்டு இருக்கேன். நார்மலாக நாரை தெரியும், கத்திக்கிட்டே இருக்கும். அது நம்ம நாட்டு ப்ரீடு. அதுவே வேறு சரணாலயத்துலேருந்து வர்றது அது வேற மாதிரி இருக்குது. கழுத்து பல் நீளமாக இருக்குது. இன்னொன்று தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு மூக்கு நீளமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. எங்கே இருக்கேன் பைவில் அந்த அரைக்காம பாரு. நம்ம கொம்பனை உரிச்சு வச்ச மாதிரியே அதே உடம்பு கலர்லாம் அரைக்காம பாரு. நேற்று பைவில் 2மே அதே மாதிரி இந்த பைய உள்ள என்கிட்ட ஓடி வந்து வேறு கூட்டத்தில் சேர்ந்து அப்புறம் திருப்பி என்கிட்ட சேர்த்துட்டான். அப்படியே இருக்காம பாரு. கொஞ்சம் இந்த கால் தான் இருக்குது. அந்த கால் தான் பைய உள்ளிக்கு தான். இந்த கால் குழம்புக்குள்ளே இருந்துச்சுக்க சலம். இதுக்கு எடுத்தாச்சு. சலத்தை வெளியே எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஊன்றியான். இன்னும் கொஞ்சம் வலி அந்த வலி இருக்கும் போல். ஈரம் பட்டுச்சுன்னா மழை நினைச்சுன்னா நம்ம தாண்டி மழை வேறு அன்றைக்கி வீட்டில் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் லீவு. நேற்று நம்ம கரடி பையவில் அநியாயமாக ஐசியூ வார்டில் சேர்க்குற என்னாச்சுன்னா, வீடு பற்றி போகிறோம். எப்போயுமே பற்றி போகிற இடத்துல அந்த ஒரு ஆதலை இருக்குது. ஆதலை திம்பாங்க. எங்கேயுமே இந்த ஊர் கிட்ட போகல கரை முன்னாடி ஆதலை திண்டுக்கிருக்காங்க. எல்லாமே சுற்றி தின்றாங்க. உள்ள செடி ஆடுது. நான் என்ன ஆடுதுன்னு பார்க்குறேன். சரி பாம்பு போகுது எனக்கு தெரியுது. எதுவும் பார்க்கல, என்ன பாம்புன்னு தெரில. அப்புறம் அங்கிட்டு போய் நானும் பற்ற போய்கிட்டு இருக்கேன். இப்படி தூக்கி நிற்கிதுங்க. தலையை தூக்கி நிற்கிது. நல்ல மஞ்சள் கலரில் அப்படியே மஞ்சள் தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி பட்ட பியூர் மஞ்சளுங்க. அப்படி நிற்கிது. கரடி மிட்டுக்கு இருக்குது. கரடி கிட்டே போய் முத்தம் கொஞ்சம் பார்க்குறேன். யார் இது? யாரா கிட்ட பார்க்குறியா? அது பார்த்துட்டு அந்த சாரா பாம்பை தான் முடிஞ்சு நானும் பார்க்குறேன். யார்டடி பேக் கிளம்பிட்டேன். குச்சியை வச்சு ஒதுக்கும் போல சுற்றி ஆடு இருக்குது. ஒதுக்குனா அந்த ஆடு சாரப்பாம்பு பால் சத்துன்னு அடிச்சுன்னா ஆட்டுக்கு சீக்குதான். அது அடிக்கவும் விடலை. அப்படி பேசாமல் அந்த பாம்பு நினச்சி தலையை வளைச்சி என்னை பார்த்து தெரியல வளைச்சி அப்படியே அவள் காலுக்குள்ளே சுற்றுது. அவள் இந்த காலை தூக்கி ஆடிக்கிட்டே இருக்கா. நான் கூட கடிக்க போது நினச்சிக்கிறேன். நான் 30 செகண்ட் பார்த்துட்டே இருக்கேன். அதான் வளைஞ்சி அப்போ தான் வகையில் பார்க்குறேங்க. ஊத்துக்குள்ளே இருக்க முட்டை தெரியுதுங்க. நல்லா எப்படி சொல்ல நிற சனையாக இருக்குது. பாம்பு கூட நிற சனையாக இருக்குது. அவள் பார்க்குறேன். அப்படி பொறுமையாக போச்சு. நான் விட்டே சரி எங்கிட்ட போட்டுவோம். நம்ம ஆடை காப்பாற்றினா சாமி துவச்சு முடியும். எப்படி எழுத்துட்டேன். நல்லா வேலை தொடலை. ஆடையும் தொடலை, நானும் எதுவுமே அதை தொடலை. அது பட்டு அளவாக போயிடுச்சு. ஆனால் பியூர் மஞ்சள் சாருங்க. சரியான எவ்வளோ நீளம் தாடி ஆத்தா. இதெல்லாம் பயப்படல. கரடி அவங்க அம்மா கிட்டே நிற்கிது. நல்ல வேலை இவங்களே தொடலை. இந்த மாதிரி காலுக்குள்ளேயே சுற்றுங்கட்டா.
இந்த காலுக்குள்ளேயே சுற்றி போகுது. அவள் கரடியா நான் எதுவுமே செய்யலை, காலை மிதிக்கல, அவள் தனியாக ஓடி போயிட்டா. வேணா அங்கிட்டு வா, அந்த பக்கம் வயக்காடு போவேனா, நம்ம நேற்று போனோம் பாரு முந்தா நாள், அந்த பக்கமே போவோமா. நாய் இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் போயிட்டு நல்லா இந்த பூக்கொலையை கடிக்கிறாங்க, அதைத்தான் விடணும். நேற்று ஒரு கொலை காமிச்சோம் பாரு, இந்த பிரிட்டிஷ்காரன் கலர் நல்லா அந்த மூக்குத்தி கொலைன்னுவாங்க வெள்ளையில். மஞ்சப்பூ வந்து தான் நம்ம பிரீடு வந்து, அது மஞ்சப்பூ கலர், அதுவும் மூக்குத்தின்னு வாங்கி, இதுவும் மூக்குத்தி கொலை தான். அந்த கொலை நல்லா கடிக்கிறாங்க காலையிலேருந்து நேற்று. ஏன்னா சரியாக மேலே வேறு கொஞ்சம் வகுறு தான், அந்த ஃபுல்லாக ஆகலை. அதனால் தான் இன்றைக்கி அங்கிட்டு பற்றி போவோம், எல்லாம் அதில் பூக்கொலை இருக்குது. அப்படியே அந்த பக்கம் வயக்காடு போய் நேற்று சுத்தோட்டம் செந்திட்டி அந்த ஊர்னி பக்கம் போவோம். எனக்கு 100 நாவலை பார்ப்பாங்க, அதனால் அங்கிட்டலாம் போவோம். நம்ம கிட்டே மிஸ்ட்டு அப்படியே எங்கிட்டே திரும்பிக்கிடுவேன். ஏன்னா அவங்கள வச்சு இங்கிட்டு மாரடிக்க முடியாது. அப்படியே பழுனே வா, இந்த நாள் போக மாதிரி அனுப்போம். உங்களுக்கு செந்தட்டி தான் கரெக்டு, செந்தட்டியை ஸ்பெஷலாக திங்கிறது பழுனே. அங்கே அப்படியே அப்படியே திருப்பி வருவோம். நம்ம ஜூலியா மார்க் இருந்தா இந்த கலரில் அங்கே திக்காக அரைச்சிக்கு அந்த சாரப்பாம்பு நல்லா பியூர். இது ஒரு ஆரஞ்சு, ஆனால் இதுலேயே மஞ்சள் கலரில் பார்த்துங்க ஃபுல்லாக இருந்துச்சு. சாரப்பாம்பு இருந்தால் கண்டிப்பாக கிங் கோபுரா இருக்கும், அதாங்க நல்ல பாம்பு. அந்த பாம்பு கண்டிப்பாக உள்ளே இருக்கும், ஏன்னா அது என்னதாச்சும் உள்ளே முட்டை வச்சுருக்கும் போலங்க, அதான் தெரியுது. ஏன்னா இந்த மழை சீசன் இதெல்லாம் இனப்பெருக்க காலம், உள்ளே இருக்கும். இன்னும் எம்பிட்டு பாம்பு இருந்தாலும் மயில் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வாடா விரும்பாட்டே, புரிய வாடா கருப்பு வாடா, அங்கே இதை விட நல்லா இருக்குடா, போய் கடிச்சு வரும்டா. அங்கே அருகு அன்னைக்கு பஞ்சமாக இருந்துச்சு, அம்பிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம விழுந்து போயிடாங்க. நேற்று ஆரப்பட்டி கடந்த கடை அப்படி இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதா, எல்லாம் நல்லா பூ பூத்து அந்த கொலையாக இருக்கா, நல்லா விட்டு விளாசட்டும். எல்லாம் நேரம் அங்கே தான் போகிறாங்க. இம்பிட்டு பூ கொலையை பார்த்துட்டு இன்னும் நின்று மேய மாட்டேங்க, ஓடிக்கிட்டே திருறீங்க. அப்படியே எவ்வளோ தூரம் ஓடுவீங்க நானும் பார்க்குறேன். எங்கிட்ட ஒரு கட்டத்தில் எண்டு போட்டு திரும்பிக்கிட்டு தாண்டி வரணும். நம்ம ஒரு காலத்தில் போன மார்கழியில் எங்கிட்ட வந்து மின்னி கொலையாக மேய்ச்சம் போகிறாங்க தாங்க. அது பூச்சி கரெக்டாக குட்டி போகிற டயத்தில் எப்படி அருகே பார்த்தீங்களா, இங்கிட்ட தான் வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட வந்தீங்க, எங்கிட்ட அங்கிட்டு போயிட்டீங்களா, அழக்கானமாடா பாதி வர காணமே. இருக்கிறதுல விரியம்பாம்பு ஏரியாண்டா அது இதாங்க. தெரியாத இந்த பக்கம் எங்கிட்டு மிதிக்கிறோம் போகிறோம்னே தெரியாது. புல் வேறு வளர்ந்து வச்சா, இதில் வேறு எந்த பக்கம் போகிறோன்னு தெரில. இதுக்கு அவங்க எல்லாம் தங்கிட்டு தான் வராங்க உள்ள. இந்த பக்கம் துளசி நிறையா இருக்குங்க, மழை பெஞ்சா பயவுல நிறையா இருக்குமா, அதுக்காக பாம்பு பயவுலகே நல்லா இங்கிட்டு தான் இருக்கும். விரியம்பாம்பு லிஸ்ட்லேயே இதுதான் ஃபஸ்ட்டு யாருக்கு வருங்க. தெரியுதா எப்படி இருக்கார்? ஃபோக்கஸ் ஆகிடும், வர என்ன ஃபோக்கஸ் ஆக மாட்டேறேன் அப்படியாகு. எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக துளசியாக தாங்க இருக்குது. இந்த வாடகைக்கு வரும் நிறையா. வந்துட்டிங்களா, இப்படியோ ஒரு வழியாக வந்துட்டிங்க. இன்னும் பாதி பேரை காணோம், பாதி பேர் தான் வந்திருக்காங்க. நின்று மேய்க்கட்டா, எம்பிட்டு குழக்கம்பா கிடக்கு. கட்டி அப்படி சுப்புத்தாய் அப்படி அடிக்கணும் பூக்களே. சின்ன வயசே கரைச்சின்னு கட்டிக்கிட்டா. கரும்பு தாண்டி உங்களுக்கு இது நல்லா இன்றைக்கி தான் என்னன்னு தெரில. நல்லா தின்னுங்க. அந்த முழுக்க இல்லைட்டா பாதி பேர் இருக்கே, பாதி பேரை காண ஸ்கைப்பால் காணமாடா. பருத்தி காட்டுக்கு எதுக்கு ஓடி போயிட்டாங்களா தெரியலையே. அத்தை இந்த வராளுக்கு ஒரு கூட்டம் சரியான ஸ்கைப்பால் வரா அவரு தெரியாதான். வேறு யார் பூச்சி ஊமச்சி பலூனு குச்சி அம்மா நம்ம விரும்மாண்டி தெனாவிட்டு, அதுக்கப்புறம் வேறு யாரும் கடைசியில் ஒன்று வருதே நம்ம கருப்பு வேறு யாருனதெல்லாம் வில்லத்தனமாக தான் வருது. இங்கிட்டு வந்தால் தாங்க ஜஸ்ட்டு 1 மணி நேரம், ஏன் 2 மணி நேரத்தால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு முக்கால் பகர் நப்பிட்டு வயிறு போய் தனியாக குடிச்சிட்டு கம்மாவுக்குள்ளே போய் அங்கிட்டு ஒரு சுத்தம் பண்ணுங்க. ஆனால் நாய்க்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சத்தமாக ஓங்கி இங்கே ஆடுல கத்தக்கூடாது. இந்த சத்தத்தை கட்டினா ஆகா அங்கிட்ட ஆடு மேய்க்க நாய்க்கு மோப்பம் பிடிச்சி வந்துடும். நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இந்த பக்கம் வர சான்ஸ் கிடையாது, ஏன்னா அந்த வயக்காடு அங்கிட்டு இங்கிட்டும் அதெல்லாம் வராது. நாய் அதுக்கு தான் உஷாராக இருக்கணும். அதுக்கிட்ட நீ பின்னாடியே திருறேன். இந்த ஆறுகள்டா விரும்பாடி எப்படா இருக்கு, இதை விட ஆறு உனக்கு வேணுமாடா, இதை திண்டாலே போதும்டா. நம்மளை எந்த அளவுக்கு மேட்சாக கிடக்கு, இதிலே திண்டு கொஞ்சம் வகுத்து அனுப்புங்க. இப்போ தொட்டு பார்க்க மாட்டாங்க, போயிட்டு அங்கிட்டு ஒரு முட்டிட்டு அங்கிட்டு செந்தட்டியை கடிச்சிட்டு போர் அடிச்சு முன்னாடி வாய் கொஞ்சம் ரொம்ப அந்த இது காட்டம் வந்த முன்னாடி அதை கடிச்சு கூலானதை திங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த அருகை பிடிச்சி திம்பாங்க. குறையத்தான் இருக்குல்ல, வரட்டும். ஆளாளுக்கு என்னென்ன திம்பிங்களா திண்டுங்க. எல்லோரும் வந்து விட்டுருங்களா, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன அட்டன்ஸ் வேறு போட்டு விட்டணும். நம்ம ஸ்கைப்பால் நினைப்பா என்னடா டெய்லி வித்தியாசமாக இப்படி தானே தின்றாங்க, நல்லா குழக்கம்பாக இருக்குது பயவில். அதனால் சீக்கிரம் விட்டு கூட்டி எடுத்துருவாங்க. இது விட்ட பையன் நம்ம இத்தனை நாள் வீட்டில் ஓட்டவே நினச்சி விழுந்து திருப்பி உள்ளே போய் அவ்வளோ திட்டுருக்கா. போயிட்டு வரட்டு அந்த முள்ளுக்குள்ளே வரி குதிரைகிட்ட கட்டி வருது. கண்ணுமையே உனக்கு ஏற்ற கொடி தான் இந்த கொடி தான் இங்கே பஞ்சப்பலாமல் இருக்கு, நல்லா திண்டுக்க. வரி குதிரை என்ன விட்டுட்டு போயிட்டேன்ல, வா இங்கிட்டு வா, அந்த இருக்க வா வா. எங்கிட்ட இருந்த நீ வர பின்னாடியே போகிற. எங்கிட்ட போயிட்டீங்க, 2ஆக போயிடுச்சிங்களா, 2ஆக பிரிஞ்சிடுச்சு. வழக்கம் போல் வேலையை காட்டிங்க. அந்த போயிட்டாங்க ஒரு நான் என்னடா ஆளக்காரங்க பார்க்குறேன். இப்படியே சுற்றி அங்கே போயிட்டாங்க. ஒரு குரூப்பு சந்திட்டி திண்டுக்கு இருக்குது, ஒரு குரூப்பு கோரை தேடுது. எங்கே வரீங்க நீங்கள் மட்டும் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிறீங்க, இது ஒரு குரூப்பாக இருக்குது. கொமரன்கள் மாதிரி எப்படி சேர்ந்து வருவாங்க, இதுதான் அவங்களுக்கு பிடிக்காது. நான் இருக்கிட்டே நீ பார்த்தா தான் அதோட தெரியுங்க, நீ நல்லா அசால்ட்டாக தெரியுங்க. நான் நினச்ச மாதிரியே மெட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா அன்றைக்கி வந்து நல்லா திண்டாங்களா, இன்றைக்கி எதுக்கு எங்கே போது பொறுமையாக திண்டுக்குருவோண்டா அவன் நல்லா ருசி புள்ள தேட ஆரம்பிச்சாங்க. அதுக்கிட்ட அங்கிட்டு வரமாட்டேன். சரி பாவம் நேற்று அரைப்பட்டினா இருக்கேன், இந்த இறக்கப்பட்ட இவங்க விட்டால் நம்ம தலைமலை ஏறுறாங்க பார்த்தீங்களா பாருங்க. எதை பிடிச்சி கடிக்கிறாங்க, இந்த நாட்டுக்காரில் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு ருசி தேடிக்கிட்டு பகிர் நிறையாமல். அப்போ 2 மணி போல் விழுந்து மேய்வாங்க. கரெக்டாக செம்பிளி ஆடு வருதுப்பா. டெய்லி அவங்ககிட்ட தான் மேய்ச்சிட்டு அப்படியே தண்ணிக்கு எங்கிட்ட வயக்காட்டில் விட்டுக்கிறாங்க. இங்கிட்ட தான் வந்து மேய்ச்சிட்டு நம்ம கம்மாய்க்கு போயிட்டு அப்படி திரும்பிடுறாங்க.
நம்ம தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றோம். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு நாய்க்கு பாயிண்ட்டுக்கிட்டு அங்கிட்டு 2 பேரும் மேய்க்கிறாங்க. ஒரு ஆள்லாம் மேய்க்க முடியாது, 2 பேர் இங்கிட்டு ஒரு ஆள் அங்கிட்டு ஒரு ஆள் போய் நிற்கணும். தென்னாவட்டு நேராக செம்பரியாடு எங்கிட்ட தான் வருது. அது நேராக முட்டை பார்க்குறீங்களா, திரும்ப அப்புறம் ஒன்று கொண்டு பிரிக்க முடியாது. குட்டியில் வேற வரையும் பார்க்குறேன், என்னடா இந்த ஏரியாலாம் புதுசாக இருக்குது, விதமாக புல் இருக்குது. அவ்வளோ ஒரு ஃபுல்லாக கடிச்சு இவெல்லாம் அது கொஞ்சம் நேரம் கடிச்சா வகுறு ஃபுல்லாயிரும். ஒரு ஃபுல்லாக கடிச்சு வரும் துத்து பார்த்துக்கிறியான். எங்கே இருக்காது கைப்பால், அவ்வளோத்தான் நானும் தேடிக்கி இருக்கேன். இன்றைக்கி என்னமோ அந்த புல்லுக்குள்ளே செந்தட்டி இருக்குது, தொடவே மாட்டேன்றாங்க. அதிசயமாக இருக்குது, ஏன்டே தெரியலையே. இல்லை செந்தட்டி கடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையா என்ன, ஆனால் இருக்குது நிறையா, தொடலைங்க. அதிசயமாக இருக்குங்க. என்னமோ கோரப்புல்லாக தேடுறாங்க, அதிசயம். எங்கிட்டு ஸ்கைப்பால் போனான்னு தெரில, நானும் அவ்வளோத்தான் தேடிக்கிருக்கேன். ஏதோ நிழலுக்குள்ளே நின்றுக்கணும், வெயில் தாங்காமல். உள்ளே தான் இருப்பா, பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ தனியாக திங்கிட்டு சரியில்லை, ஓடு போ, கூட்டத்தை விட்டு தின்னு. இவ எவ்வளோ இருந்தாலும் பட்டாலும் திருந்த மாட்டாங்க நம்ம ஸ்கைப்பால். தனியாக போய் மேயாதுன்னா தனியாக தான் போய் ஏற்கனவே தனியாக போய் மேய்ஞ்சு தான் சம்பவம் பண்ணான். மறுபடியும் தனியாகவே போகிறா. அவள் பிள்ளையை சேர்த்து இழுத்துக்கிட்டாங்க போகிறா. நானும் இவ்வளவே பார்க்குறதா இருக்கிறத பார்க்கவே முடியல. ஏற்கனவே இந்த பக்கம் வர அப்படியே இதாகவே இருக்குது. எங்கிட்டு வர்றேன் எங்கிட்டு போகிறோம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எல்லோரும் எங்கே கிளம்பிட்டீங்க என்னான்ட்டு போகல? என்ன கடை வரிசையில் போகிறீங்களா அவரும்? என்ன அங்கிட்ட ஸ்பெஷலாக இருக்கா? அகத்திக்கீரை போட்டிருக்கேன், சிம்ம புல் போட்டிருக்கேன். என்னடா ஒரு ஆள் கண்ணு டிசைனை பார்த்தீங்களா? வாடி கொம்பை மகளே வாங்க, எங்கே தான் போகிறீங்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு காலத்தில் நெல்லுங்க போட்டிருந்தாங்க. நம்ம இது வரைக்கும் வந்து மேய்ச்சோம். இது நல்லா உள்ளே கிடஞ்சி வரைக்கும் இந்த இதெல்லாம் இன்னும் நடாமட்டே வச்சுருக்காங்க, அப்படியே கிடக்கு. இதில் கிடச்சிங்க. இப்போ இந்த விட்டு நெல் நடலை போல் மழை பெஞ்சத்தான் நட போகிறாங்க. அந்த பிளேஸ் அந்த தெரியுதா, அங்கே தென்னை மரத்தோட தெரியுதா, அங்கிட்டு கரை தெரியுதா? அப்படியே பக்கத்தூர் தான் போனால் விட்டவங்க நான் பக்கத்தூர் போயிடுவாங்க. அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? நெத்து பறக்க போகிறீங்க? இல்லைங்கடா, பழைய ஞாபகம் இன்னும் மறக்கலவைகளுக்கு. ஒரு அம்மனிலாம் வரல நினைக்கிறேன் பக்கத்தூருக்கு. இந்த வருஷம் கூட்டு போயிட வேண்டி தான். அம்மனி அடுத்த வருஷம் கூட்டு போகணும். அண்டே என்னண்டே ஞாபகம் இருக்கானண்டே, சம்பவம் பண்ணதை நீயே வேறு யார் கரு வச்சு இங்கே நெல் போட்டு விளைஞ்சு கிடக்கு. உள்ளே கரிச்சு தின்றாளுங்க. இந்த கோரை கறி கடிக்கப்போமா நல்லா இருக்குது கோரை எனக்கு தெரிஞ்சு. முடியா அங்கிட்டு வாண்டே, இந்தா முடியா பழு, இந்தா இங்கிட்டு வாங்க உள்ளே இருங்க. எம்படி கோரை நல்லா இருக்குது, மண் ஒட்டாமல் இருக்கு கோரை. இதில் தின்னு கொஞ்சம் நேரம் மடக்கி போட்டு தின்னா விடுவோம். ஓடி ஒரு பறந்துக்கு வராங்க. ஒரு இந்த கோரை தின்னுக்கடா நிற்காம போகிறாங்க. ஏன் யாத்தை அப்படியே போனால் தென்னை மரத்தோடத்தில் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சு வேறு. அப்படியே போனால் அங்கிட்டே கரை ஏறல. அங்கிட்டலாம் எனக்கு தெரிஞ்சு கம்மாவுக்குள்ளே மேட்சை கோரை புல் அம்பிட்டு கிடக்குங்க, சும்மாவே கிடக்கும். அங்கிட்டு நல்லா என்ன கேட்டால நெத்து பஞ்சம்லாம் இருக்குது. இந்த நெத்தை திங்க விட்டான். அப்புறம் ஆடெல்லாம் கழிய ஆரம்பிச்சிருவாங்க. போன வட்டம் புரட்டாசி, நான் மறக்க மாட்டேன். புரட்டாசி மழை பெஞ்சு இடி விழுந்து தடி ஆத்தான் சரியான. ஆனால் அப்போலாம் நல்லா மழை பெஞ்சிச்சு. அப்போது ஒரு மேட்ச்சை நல்லா கிடச்சிங்க. அதே மாதிரி தான் இப்பயும் பரவாயில்ல. என்ன இந்த வட்டம் கொஞ்சம் லேட்டு, ஒரு மாதம் லேட்டாக போயிடுச்சு. ஆனால் போனால் போயிட்டு வரலாம். பாப்போம், மாதம் சந்திப்போம் இந்த ஊருக்கு. இங்கிட்டா இருக்காங்க ஓடியா கருவாச்சி, வா வராங்க. ஒரு குறிப்பு வராங்க. ஒரு கருவாச்சி என்கிட்ட கடைசியில் நின்றுக்கிட்டு யாத்தையப்பன் கத்துறா. அவள் பிள்ளை அதை விட ஊறவே கூப்பிட்றாங்க. பாரு நல்லா நம்ம சுப்புத்தாய் கை கால் துருன்னு இருக்குது. நல்லா வித்தியாசமான கொலையை பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு ஓட்ட தவறு என்ன சுப்புத்தாய் ஏன் வாங்க. கருவாச்சி மக்களே இந்த கற்றுறீங்க எல்லாம் உள்ளே இருக்காங்களா, எங்கிட்ட இருக்காங்கன்னு தெரில. திருப்பி போ, கோரப்பட தாண்டி மைனம். இங்கிட்டா இருந்த 2 பேர் யாத்த பூச்சி மக்களா? என்ன எங்கே போயிட்டா யாத்த போச்சு போ. உங்கள் அம்மா என்ன ஃப்ளைட் ஏறி எங்கே அமெரிக்கா போயிட்டோம் யாரு கண்டா வச்சுடி விட்டு போயிட்டா. குரலை பாருங்க வித்தியாசமாக இருக்குது. வாங்க இந்த இருக்காங்க இவர் எல்லாம் கிட்ட மெஞ்சிக்காங்க. கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் குறைய ஆரம்பிக்குது. உடம்பு போட போகுது. வெயில் நல்லா 2 மேய்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, எங்கிட்ட பரவாயில்ல. கோரப்பில் 2 மேய்கிறாங்க, அதிசயமாக இருக்குங்க. இதே இடத்துல சுற்றுறோம், நம்மளுக்கு போகிறோம், அப்படியே வரோம், திருப்பி எங்கிட்டே மேய்க்கிறோம், திருப்பி எங்கிட்டே போகிறோம். ஆனால் ஊர் இன்னைக்கு இன்னும் போல் தண்ணி குடிக்க வைக்கணும் பசங்களை. நம்ம பாபி வீட்டில் இருன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்குது. கால் வலி தாங்க முடியல. நான் பாபி கொம்பு பாருன்னா வித்தியாசமாக போகுது பாபி. இந்த கால் தானே. கால் முள்ளேருந்து எடுத்து இந்த நகத்தையும் கொஞ்சம் அறுத்து விட்டேன். இருந்தாலும் வலிக்குது. இவளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு கத்தி குமிக்கிறா. நெத்தி போட்டு கூட நீங்கள் வீட்டில் விட்டுருக்கலாம். எங்கே கேட்குறா, கத்துறாளே பாரு. இப்போ பாரு படுத்துக்கிட்டே இருக்க. நாளைக்கு உனக்கு லீவ் கொடுத்தாத்தே நீ சரிப்படுவேன். இன்னும் நேராக கம்மா பக்கம் கரம்பியாச்சுங்க. முள்ளுக்குள்ளேயே விட்டுட்டு போவோம். தண்ணி நீ சரியாக வர அங்கே ஊர்னிக்கிட்டே போக மாட்டேறாங்க. இந்த 2 கொடி கடிக்கிறாங்க. அங்கே ஊர்னிக்கிட்டே கொடி இருந்துச்சு, ஆனால் இங்கிட்டு திரும்பிட்டாங்க. மாடாது எப்படி இருக்கு வரணுன்ட்டு நீ தின்றியா? கரைச்சி மொத்தமாக காலி பண்ணுறது ஆளுக்கு வாதி அக்கு நீ எடுத்துக்க. ஒரு திகில் இருக்கிற அவர் ஆளுக்கு வாதி கொடுங்கடா. அத்தா அந்த பக்கம் போனால் வயக்காடு வேறு பைப்பில் உள்ளே டபக்குன்னு உள்ளே இறங்கிறான்னு தெரில. சொல்ல முடியாது, தொழிக்குள்ளே இறங்கிடுவாங்க தண்ணி தாகத்துக்கு. பின்னாடியே போக்கணும், தாக வர எடுக்குது. சரி நேராக கம்மாய்க்கே போங்க. என்னை கேட்டால் அதை நல்லா மேய்ச்சிட்டாங்க. பரவாயில்ல, எங்கிட்ட வந்ததுக்கு நீ நல்லா மேய்ச்சாச்சு. அங்கிட்ட செம்பரியாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம நாய்க்கு இப்போ வாய்ப்பட தேவையில்லை. இங்கிட்ட திரும்பிட வேண்டியதான். நம்ம பழுன்னு திங்கிறாடா. இது என்னமோ செடியாச்சா? அங்கே இந்த செடி பேர் மறந்து வச்சு இந்த தின்றா அவர் இல்லை கடிச்சு தின்றா.
இப்படி வளர்த்த இப்படி நான் கடிக்கிறா அவரு நல்ல செடிங்க அதே பழுங்க பரவாயில்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல கடிச்சு விட்டேன் இந்த மாதிரி இன்னும் 2-3 கடிச்சு உள்ள பையன் உள்ள டேஸ்ட்டானது இந்த மரம் நினைக்கிறேன் உதிய மரம் நினைக்கிறேன் அதான் இதில் வேறு தான் என்னன்னு சரியாக தெரில வரு கடிச்சு தின்ட்டா என்னன்னு தெரியவில்லை போகும்போது எவனும் இந்த கோரையை கடிக்கல ஒன்று சில பேர் கடிச்சாங்க அப்போ அது நல்லா இப்போ நம்ம விழுந்து மேய்கிறாங்க நீ செம்பிராடு வரட்டி செம்பிராடு உள்ளே போயிடுச்சுங்க அது பின்னாடியே போகிறாங்க நம்ம தண்ணிக்கு இப்படி போகணுங்க இப்படியே போய் அங்கே போய் கம்மையெல்லாம் விடணும் வரட்டு எல்லாரும் உள்ளேருந்து வெளியே வர பூக்களை கடிச்சிருக்காங்க ஒரு பால் இருக்கோல கூப்பிட்றாடா ஒரு பால் இருக்குப்பா என்கிட்ட பரவாயில்ல தாக எடுக்குது அவனுக்கு தண்ணி தாக எடுக்குது பாரா குடிக்க விட மாட்டேன்றது பழுன்னு வேலையை கட்டி விட்டு வச்சியா என்ன 2 பேருக்கு பகிர் நினச்ச பகுமானா நல்லா முட்டி படுத்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க யார் அது கொம்பை மகளே தண்ணி தாக எடுக்க கத்திரியான் பயப்பில்ல பால் கொடுக்க மாட்டிட்டாளா அவங்க அம்மா போயிட்டாளா வா கம்மாய் போவோம் வாங்கடா போம்படா இப்படியா கச்சா நம்ம படுத்திருக்காளே என்னன்னு தெரியலையா கச்சா படுத்தாலே பயமாத்தான் இருக்குது நேராக போகிறோம் கம்மாயெல்லாம் போய் தண்ணி விட முடியும் இந்த ஊருக்கு நேற்று கிடச்சி கொஞ்சம் மழை வச்சதில்லை இந்நேரம் உறிஞ்சிருக்கும் அதனால் அதை நம்பர் பெஸ்ட்டு அப்படியே நேராக போனால் 1 கிலோமீட்ரு கம்மாயை முட்டலாம் ஆனால் அது வரைக்கும் இவங்க எங்கே போகிறாங்க இல்லை பிளான் பி அப்படின்னு சொல்லி அங்கிட்டு திரும்பி இல்லை பிளான் சின்னு சொல்லி இங்கிட்டு திருப்புறாங்க தெரியல வாருங்க என் கூட சண்டை போட்டு இதில் வெஞ்சனை கொஞ்சம் வச்சுருந்தேன் அதை ஆட்டையை போட்டாப்பா இல்லை மிளகாய்களே கடிச்சு விடாத உரப்பு உள்ளே வெறும் பட்டை வத்தலாக கிடக்கு கடிச்சு விடாத நீ வாட்டுக்கு வரு எப்படி தின்றா வரு உன் கூட பெரிய சண்டை போட முடியா எங்கிட்ட மோப்ப முடிச்சு வந்தா ஏன் யாத்தே இந்த சோறை காலி பண்ண போகிறாங்க ஏன் தண்ணியை குடிச்சு விட்றாதிரி இருக்கிற ஒரு தண்ணி தான் வாரு யாத்தே ஊர் விடமில்ல ஏன் யாத்தே போது மேய் போ உனக்கு பச்சை புள்ளி இருக்கு ஓடு சண்டை ஊடுறாங்க இப்போ சோறு வைக்கக்கூடாது கொழுப்பு படைச்சி போகும் அப்புறம் ஆடு வரட்ட மாட்டான்றேன் வெஞ்சனத்தை எப்படியே தட்டி பிடிச்சி எடுத்துக்கிட்டா சோறு தான் வைக்க மாட்டேன் எந்த ஆடுக்கு வச்சு பழகுனா போச்சு அதே பழத்துக்கு நிம்மதியாக சாப்பிட வர மாட்டாங்க என் மட்டும் மேய்ச்சிக்கிட்டு தான் முடியாட்டா கடன்னு பின்னாடியே நிற்கிறாங்க பாருங்க நிற்கிறாங்க எப்போடா சரிமையாண்டுக்கு இருக்கா அப்போ நான் அவ்வளோதான் சாப்பிட்டேன் எதுவும் இல்லை கையை மோந்து பார்க்குறேன் என்னென்ன திண்டானே பார்க்க வச்சுன்னு இதெல்லாம் திங்கக்கூடாது வேணா உனக்கு பாருங்க விருத்தமாக எப்படி இருக்குது கொடியெல்லாம் இருக்குது இந்தா வெளுத்து வாங்கியிருக்காங்க அதை திம்பியா வீட்டில் போனால் உனக்கு ஆப்பிள் கொடுக்குறேன் ஆப்பிள் பழத்தை கூட அறுத்து கொடுப்போம் மோந்து பார்த்துட்டு வா தண்ணி குடிப்போம் நல்லா மேய்ஞ்சிருக்கா தண்ணி குடித்தா அவன் டேங்க் ஃபுல்லாயிரும் முடியவா நான் விழுந்து பறக்கல என்ன நீசா எதுவும் இருக்கா என் கையில் பார்த்தா தவறு தேடுறாங்க ஒவ்வொருத்தனை அவ்வளோதாண்டா இருந்துச்சு சும்மா ரொம்ப தட்டி விட்டு அப்புறம் கழிய ஆரம்பிச்சிருங்க நெத்து பார்க்கவே படு மோசமாக இருக்குது வாங்க தனியாக குடிப்போம் இப்போ சொல்கிறேங்க உங்களுக்கு எந்தெந்த ஆடு சனியாக இருக்குன்னு இப்போ தான் ஒன்று சேர்க்க முடியும் நெத்து தட்டுற கேப்பில் அப்படியே ஒன்று சேர்த்து வச்சு அப்படியே டக்குன்னு சொல்லிடுறேன் வா வாங்க ஓடியா வரிசையாக வரவும் ஃபஸ்ட்டு நம்ம ஜெசிகா சனையாக இருக்கா, 2வது நம்ம கச்சா சனையாக இருக்கா, 3வது நம்ம தெனாவட்டு சனையாக இருக்குது, 4வது நம்ம எலியம்மா சனையாக இருக்குது நல்லா பை போட்டா, 5வது நம்ம சாசாவும் நல்லா பையா இருக்கிட்டா. அவங்களுக்கே தெரியுது அங்கேருந்து பார்த்தாலே இவளும் நல்லா சனையாயிட்டா. 6வது எது சனையாக இருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்க நெத்தி பொட்டு அவளும் சனையாக இருக்கா, நல்லா பையா இருக்கவும் செஞ்சுட்டா. இப்போ சொன்ன நான் 6 ஆடு கன்ஃபார்மான சனை, 6மே கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகப்போகுது. ஒரு சிலது நரசனை கிட்ட நெருக்கி வரப்போகுது. கார்த்திகை மார்கழியே டயத்தில் குட்டி போடுற டைம். ஏன்னா இதெல்லாமே கன்ஃபார்மான சனை. இளஞ்சனை இப்போ விரட்டினதெல்லாம் இருக்குது, அது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. கார்த்திகை முடிஞ்ச பின்னாடி தான் மற்ற சொல்ல முடியும். அது இப்போல்லாம் விரட்டிக்கிட்டே இருக்க ஒவ்வொன்றா, அது நான் அடுத்த சொல்லணும். ஏன்னா எப்போ அது கன்ஃபார்ம் முடியும், கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் எது கன்ஃபார்ம் ஆகுதுங்க. அதனால் இப்போதைக்கு 6 கன்ஃபார்ம். வா வாங்க தண்ணியை குடிக்க போவோம். தண்ணியை குடிச்சு வந்து எம்பிட்டு மேய்ங்க. நல்லா இங்கே தான் கராயை தான் கடிக்க போகிறீங்க இன்றைக்கி. ஓடுங்களா காலையில் குடிச்சு அந்த பாறைக்கே போய் குடிங்க. அந்த பாறைலாம் தண்ணி நல்லா கிடக்கு என்ன தெரிஞ்சு. குழுன்னு குடிங்க போங்க. தண்ணி கிடைக்கா போதும் என்கிட்ட பரவாயில்ல. தண்ணி நல்லா கலங்காமல் தான் இருக்குது. நான் கூட கலங்கி இருந்துச்சேன். அம்மா தண்ணி நல்லா தான் இருக்கும். இந்த அங்கிட்டு இருக்க தண்ணி அதுக்கு இங்கேனே குடிச்சிட்டேன். இதே எனக்கு என்ன கேட்டால் நல்லது. அப்படியே குறப்பல மேய்ச்சிக்கிட்டு அப்படிக்கா போட்டும். என்னடா விரும்மாட்டி போட்டா போஸ் கொடுத்து நிற்கிறேன். அங்கிட்ட என்னடா இருக்குது, அங்கே என்ன ஒன்றும் கிடையாதா. தண்ணியாக குடிங்க வாங்கடா. வா நண்டு உள்ளே முள்ளுக்குள்ளே சடக்கு உடச்சி விளாண்டுக்கு இருக்காங்க வருங்க. அப்படியே உள்ளே போயிட்டு எங்கெங்கே போகிறாங்களே போயிட்டு வரட்டும். இன்னும் நாய்க்கு பயம் இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் நறுக்கிட்டாங்க, அது பயப்படணும். அவங்க உள்ளே போவோன்னா கண்ணு மை மேலேயே பார்த்துக்கு வருவா. இவ இன்னைக்கு மேலே கீழே பார்க்குறது கிடையாது. மேலே என்ன இருக்குன்னு தேடிக்கிட்டே திரிவா. எங்கடா இருக்கீங்க, எங்கிட்ட கத்துறீங்க அக்னி, எங்கிட்ட கத்திக்கிருக்கா என்ன அங்கே வர எங்கே போய் இன்னும் பழனி மலையான படிக்கட்டா இங்கே ஏறி வேண்டிய முள்ளு மலை ஏன்டா எங்கே ஏறிக்கா ஒரு அக்னி கழுத்து மாட்டிக்கிச்சா அப்படி சொல்லு. சந்தோஷம், நீ நல்லா வருவா. நான் எங்கிட்டு வர அப்படித்தான் வரணும். நீ வாடிக்கு எதுவும் பண்ணிடாத அவ்வளோ தர. நீ வாடா பார்த்து வாடா. இப்போ பாரு இங்கே ஒரு தலை மாறிக்கி இருக்கேன் போதக்காரன் கணக்கா இருக்கா வரேன்டா பார்த்து வாடா. இவன் மேலே வந்துட்டு எப்படா ஏறுனீங்க, நான் மேலே ஏற முடியாதுக்கு வருங்க. ஒரு துள்ளிக்கு இருக்கா நல்லா மாட்டிக்கிச்சு பயவில்லைக்கு. சும்மா இருக்க மாட்டேன்ற. இரு வரேன் அசையாத. விழுந்துட்டேன்னா அப்படி முழுக்க விழுந்துருவேன். நல்லா மாட்டிக்கிட்டாங்க கழுத்தில் எங்கிட்ட நல்லா குடி சுற்றிக்கிச்சுங்க. நம்ம சுற்றி போய் தான் எடுக்கணும். அக்னி இரு வரேன். எங்கிட்டும் நல்லா புதருக்குள்ளே போயிட்டு அங்கே எப்படி தான் போனாங்கடே தெரில. அக்னி தெரியாது அந்த ஊரவே கூப்பிட்றேன். வந்துட்டேன் காப்பாற்ற நான் வருகிறேன். எங்கே போய் மாட்டிட்டா வருது யார்த்த இன்னுங்க எங்கிட்ட ஒன்றும் போக முடியாது போல். இரு வரேன் நீ எதுவும் பண்ணாத.
இந்த வந்துட்டேன் இரு. கால் வச்சு வையாப்புல போகணும். தாடி ஆத்தா எங்கள் புதரில் இருக்கா ஒரு எப்படி போனதுக்குள்ளே நீ நல்லா வருவேன். குச்சியை உடச்சிக்கிறேங்க. இந்த குச்சி தான் ரொம்ப வழியில் உள்ளே போட மாட்டேன். இது வரேன். சந்தோஷம் எங்கே போய் மாட்டிருக்கா அவர். சில நேரத்தில் இப்படி கோடி டயத்தில் விடுறதான் பெரிய பிரச்சனைங்க. சேதா வா அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. எப்படி மாட்டிருக்கா அவர். நல்லா மாட்டிருக்க. வர்றேன் எடுத்துக்கிறேன். வர்றேன் அத்தே சந்தோஷம். வரேன் எடுத்தாச்சு. இப்படி வா அப்படி போ எப்படியாவது போ. ஏறி போ. அதுக்குனி நெத்தி போட்டுக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்துருக்கு. இறங்கி அப்படி போடி. நான் இறங்கி இப்படி போகிறது இல்லை புள்ள இருக்கு புதராக இருக்குது. எந்த புதருக்குள்ளே வரக்கூடாதோ அந்த புதரில் தான் வெள்ளாடு சும்மா இருக்காமல் வரும். இது எவ்வளோ பின்னாடி வரா. ஏன் குட்டியம்மா நான் என்ன இதாக பண்ணிக்கிருக்கேன். கிட்டேருந்து எல்லாம் வெளியே பற்றிக்கிருக்கேன். நீ ஏன் என்கிட்ட வந்துக்கிருக்க. ஏன் குட்டியம்மா யாத்தா வெளியே வந்தாச்சுக்க. இப்படியே நம்மளும் கேட்காம நான் இவ்வளோ சும்மா தான் கத்துறேன் நான் வச்சுக்கிருக்கேன். அப்புறம் அவன் கற்றுனே அந்த ஸ்கைப் பண்ண அதை பார்த்து தான் ஒடியாந்து எங்கிட்ட பார்த்தாச்சு. இப்படியே விட்டு போனால் நாய் சும்மாவே ரெடியாக இருக்குது. நம்ம கிடச்சிதுரா இறண்டுக்கு இருக்கும். சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிறாங்கப்பா. டெய்லி வேலை வைக்கிறாங்க. வாங்க வெளியே போவோம். எங்கிட்ட வெளியே வந்த அக்னியை காணா. எங்கிட்ட கத்திக்கு வந்தாலே எடுத்து விட்டு அங்கிட்ட சுற்றி வந்தா இங்கிட்ட தான் வருவா. இந்த இருக்கா அவருங்க அக்னியே இங்கே இன்ன வரைக்கும் கூட திரும்ப மாட்டேன்ற. இப்போ மட்டும் ஓடுறா வருவார். அப்போ மட்டும் கூப்பிடும்போது கத்தி கூப்பிட்றா. யாத்தே போய்ட்றா ஓடு. மணி 4:30 தான் ஆகுது. இன்றைக்கி என்னமோ வீட்டு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சு. ஏன்னா வகிற டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. நேற்று 5 மணினாலும் வெளியேறாமல் இருந்தாங்க. ரொம்ப பற்றி போனேன். இருட்டா பொழுது போயிடுச்சுட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக்காக தட்டி விட்ருங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா பண்ணுங்க. பிடிக்கலாடி எதுவும் கேட்க மாட்டேன். அதனால் இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் உங்களே சந்திக்குவா. அது வரைக்கும் நான் உங்கள் வைரம். see you tomorrow. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அடா பாய். இருக்கிற ஆடுகளை ஜீவராஜ் சேர்க்கிறேன். வேர் இஸ் பலூன்.